வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம நிக்கோஜ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோட பார்ட் 1 நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா பார்ட் 1 வீடியோவை பார்த்துருங்க. பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா பார்ட் 2 வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இதுலயுமே செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா அம்மா பொண்ணு கையை அறுத்திருக்கிறத பார்த்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பிருந்தாவை காட்டுறாங்க. பிருந்தா இப்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பாக்குறா பாத்தீங்களா, அவளுமே தீதி வந்துட்டாளா கடஸ்டாலான்ற மாதிரி கேக்குறா. இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இவங்களுமே இவங்க ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ஆக்சுவலா பொண்ணு எப்பவுமே ஒரு பொருளை வச்சு விளையாடுவா. அந்த பொருளை பார்க்கும் போது பொண்ணு விளையாண்ட விஷயம் தான் இவங்களுக்கு தோணுது. அதை நினைச்சு லைட்டா இந்த இடத்துல இவங்க ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு இன்னும் கிடைக்கலன்றதை நினைச்சு சோகமா இவங்களுமே குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்கார பொண்ணு இருக்கால, உங்களை பாக்குறதுக்காக எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பணும்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வர்றாங்க. இப்ப ரேஷ்மி விஜய நமக்கு காட்டுறாங்க. ரேஷ்மி வெளியே உட்காந்து சோகமா எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் பேசுறதுக்காக வராரு. நீ சொல்லான்னு மட்டும் நினைக்காத, நீ சொன்னு வச்சுக்கோயேன் எனக்கும் பிரச்சனை வரும், தயவு செஞ்சு அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அதை சொல்லாமா வேணாமான்ற மாதிரி ரேஷ்மி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க போல. இப்ப கார்கி இருக்காங்கல்ல, பொண்ணை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அதே மாதிரி பிருந்தாவோட ஹஸ்பண்ட் பிருந்தாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பொண்ணு காணாமனதை நியூஸ் மூலியமா பார்த்திருப்பார் போல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்களுமே இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு கஷ்டமா இருப்பன்றதை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவர் கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்களுமே ஆறுதலுக்காக பக்கத்துல வந்து ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அப்பா மேல அந்த பொண்ணுக்கு ரொம்ப பாசம் போல, அடிக்கடி அப்பாக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணுவா. அவ பண்ண மெசேஜ் பத்திலாம் ஒய்ஃப் கிட்ட இவரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பப்ளிக் டிவி ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்கல்ல, அதனால கண்டிப்பா ரோமித் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்ற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன ஆனான்னு கூட தெரியாது, ஆனா இவர் தான் இதை பண்ணிட்டாரு, இவர் தான் இதை பண்ணிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா பையன் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் லேடி உயிருக்கு இப்ப ஆபத்து இல்ல, இப்ப உங்க பொண்ணு ஓகேவா தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ரோமித்தோட கார் ஒரு இடத்துல நின்னது பாத்தீங்களா, அந்த வீடு ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு நடுவுல இருக்க பிளேஸ்ல எல்லாம் சிசிடிவியை நல்லா செக் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்டான சகானாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கோர்ட் வாசல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரோமித்த கொஞ்ச நாள் விசாரணையில வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு போல, அதாவது அந்த இயரிங் கிடைச்சிருக்கு போல. இவங்களுமே கூட்டு போறாங்க. வேலை விஷயமா ஈரனும் சகானாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இவங்களுமே கார்கி கிட்ட பேசலாம் நினைக்கிறாங்க. என்ன எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஆறுதலுக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்ப கார்கி இருக்காங்கல்ல, பொண்ணு தற்கொலை முயற்சி எடுத்தா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், இப்பதான் ஓகேவா இருக்கான்ற மாதிரிலாம் கார்கி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்க, நானும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், வந்து பாக்குறேன்ற மாதிரி சகானா சொல்றாங்க. இவங்க மேல கொஞ்சம் கேரிங்கா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரோமித் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட பொண்ணு தீதி கிட்ட நிறைய பேசி இருக்காருன்னு தெரிய வருது. ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்கா, நீ பார்த்து யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லியிருக்காரு. எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவளுக்கு ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அதை பத்தி தான் என்கிட்ட கேட்டா, நீ கவனமா இந்த விஷயத்துல முடிவெடுன்னு நான் அட்வைஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களால முழுசா நம்ப முடியல. இவங்க தோண்டி தோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னா சகானா விசாரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கடைசியா ஒரு பையன் கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் இந்த முயற்சி எடுத்திருக்கா. அந்த பையனை தெரியுமான்ற மாதிரி பேரை சொல்றாங்க. அவன் கூட படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி அம்மா பையன் ரெண்டு பேருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, விஷாலோட அப்பாவையும் அண்ணனையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடை பயங்கரமா கிளீன் பண்ணிருக்காங்கல்ல, எதனால அப்படி கிளீன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தடையம் எல்லாத்தையும் வேணும்ட்டே கிளியர் பண்ணீங்களான்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா பையன் என்ன சொல்றாங்கன்னா, அப்பப்ப நாங்க அதை கிளீன் பண்ணிடுவோம், கிளீன் பண்றதுக்காக கான்ட்ராக்ட் மாதிரி தான் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம், எப்ப பார்ட்டி முடிஞ்சாலும் உடனே ஆளுங்க கிளீன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் தான் கிளீனிங் கான்ட்ராக்ட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேரை எழுதி தராங்க. குப்தான்ற மாதிரி தான் பேரை எழுதி தராங்க. இவங்களோட பையன் விஷால் கூட சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. விஷாலை காப்பாத்துறதுக்காக அப்பா வேற ஏதாவது கணக்கு கூட பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால தான் சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. எல்லாத்துக்குமே இந்த அப்பா பதில் சொல்லிடுறாரு. இப்ப நான் போலாமான்னு கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க.
எது குப்தா சாரா? அதனால தான் அவ்வளவு கிளீனா இருந்திருக்கு. குப்தா சாரை பத்தி உனக்கு தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு காலத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த பெரியவர் போல. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த குப்தாவோட என்ட்ரியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு வண்டி போயிட்டு இருக்கும் போது இவர் ரன்னிங்ல வந்து ஏறுறாரு. வயசான பெரியவர் தான், ஆனா ரன்னிங்ல வந்து ஏறுறாரு. ஒருவேளை குப்தா சார் அந்த பொலிட்டீஷியனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேணும்ட்டே கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு, நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் ரோமித்தோட கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்காரு. இவரு 100% பாதிக்கப்பட்டவர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. இப்ப அங்க இருக்க கடைக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது என்னடா கோட்டு அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அதுக்கு இவருமே ஒருத்தன் இறந்து போயிருந்தான், அவன் எடுத்து போட்டுக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப குப்தாவை நமக்கு காட்டுறாங்க. குப்தா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே இவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல டாப் பொசிஷன்ல இருந்தவரா இருப்பாரு. இப்ப இவங்களுமே இவரை என்ன பண்றதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, வணக்கம்லாம் வச்சிட்டு இருக்காங்க. நீ தான் என்ன வர சொன்னியாமா, எதுக்காக வர சொன்ன, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவருமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொலிட்டீஷியன் முதல்ல வாய்ஸ் டிவிக்கு பேட்டி தர மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாரு. அதாவது ரோமித் கிட்ட பேட்டி தர மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாரு. இப்ப இவரோட பிளானை மாத்திடுறாரு. வாய்ஸ் டிவிக்கு எதிரா பப்ளிக் டிவின்னு ஒரு டிவி செயல்படுதுல, இப்ப எல்லாருமே உங்க டிவியை தான் பாக்குறாங்க, நான் உங்ககிட்ட தான் பேட்டி தரப்போறேன், உங்களுக்கான பேமெண்ட்டையும் வெயிட்டா தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவருமே டீல் பேசிட்டு கிளம்புறாரு. பார்த்தா வாசல்ல தான் அந்த வாய்ஸ் டிவியோட ஹெட் லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஏதாவது பேர் கொடுத்துடலாம், ராதான்ற மாதிரி பேர் வச்சுக்கோங்களேன். இந்த ராதாவும் அந்த சான்ஸை வாங்கலாம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா மினிஸ்டர் தான் அந்த சேனலுக்கு தரலான்னு முடிவு பண்ணிட்டார்ல, சாரி மேடம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் போக சொல்றாரு. இந்த வேலை நம்ம கையை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி ராதாவும் அப்செட் ஆகுறாங்க. இந்த குப்தாவை பொறுத்த வரைக்கும் வேற ஸ்டேட்ல தான் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருப்பாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டேட் மாதிரி வரல, அதனால தான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இங்கதான் எனக்கு பிடிச்ச மாதிரி மீனெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே நைஸா பேசி இவர்கிட்ட ஏதாவது உண்மையை வாங்க முடியுமான்னு பாக்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் அந்த பொலிட்டீஷியனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க இருக்க எல்லாத்தையும் அழைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது நேரடியா கேட்டா இவர் டென்ஷன் ஆயிடுவார்ல, சூசகமா இவங்க கேக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, ஏன்னா மிஸ் ஆவறது என்னோட பொண்ணு, என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, ஒருவேளை எனக்கு உன் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிய வந்தா முதல்ல உன்கிட்ட தான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அது போதும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ரோமித்துக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் மெடிக்கல் படிப்பு தான் படிக்கிறான் போல. இப்ப கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்ச மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கான். அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா அப்பாவை பத்தி பசங்க பேசினாங்க, நான் கோவப்பட்டு சண்டைக்கு போனேன், எல்லாருமே சேர்ந்த மாதிரி என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்குப்பா சண்டைக்கெல்லாம் போன அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. இந்த சகானாக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு, அவரும் இறந்து போயிருக்காரு போல. அவரோட போட்டோவை பார்த்து சில விஷயங்களை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது பாஸ்ட்ல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அவர் பெருசா வேலை எதுவும் பார்க்கல போல, வீட்டுல ஏதாவது டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. ஹஸ்பண்டுமே ஒன்ன சொல்லி இவங்களை திட்டுறாரு. இந்த டைம்ல இவங்க ரோமித்து கூட கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க. நெருக்கம்னா அசிஸ்டண்டா இருப்பாங்க. இவர் அந்த நெருக்கத்தை தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அவர் என்னோட சீனியர் மட்டும்தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்லாம் வந்திருக்கு போல. என்னதான் இவங்க நடுவுல சண்டை போட்டாலும் மத்த சமயம் இவங்க ஒத்துமையா தான் இருப்பாங்க. அவர் நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுவாரு, இவங்களுக்காக ப்ளே பண்ணிலாம் காட்டுறாரு. இப்ப பிரசன்ட்ல அவரோட போட்டோவை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட பிறந்த நாளா இருக்கும். அவரோட போட்டோக்கு பக்கத்துல கேக்கெல்லாம் வச்சு இந்த இடத்துல இவங்க வெட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு ஃப்ளைஓவர்ல செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதாவது ரோமித் கார் ஒரு இடத்துல நின்னது பாத்தீங்களா, அதுக்கும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் நடுவுல இருக்க ஒரு பகுதியா தான் இது இருக்கும். இந்த இடத்துல நம்ம பொண்ணோட பாடி கிடைக்குமா, இல்ல பொண்ணை பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் தேடி பாக்குறாங்க. பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த ரோமித்தை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. யார் சொல்லி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த விஷ்ணுன்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காருல்ல, அதாவது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு ஆபீசர் இருக்காருல்ல, அவர் தான் அடிக்க சொல்லியிருக்காரு போல. இப்ப அவருமே வீடியோ கால் மூலியமா அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. காலையில சீனியருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது, ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காரு. யாரு கேட்டு அந்த மாதிரி அடிக்கலாம் நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சரி இந்த விஷ்ணு தான் பண்ணிட்டாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. விஷ்ணுவும் இப்படி அடிச்சாதான் அவன் உண்மையை சொல்லுவான், அதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப மீடியா கிட்ட அவன் சொல்லிட்டானா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சீனியர் பயப்படுறாரு. நீ என்ன பண்ணு, ஹாஸ்பிட்டல்ல போய் அவன் கிட்ட பேசு, அவன் மீடியா கிட்ட இதை சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி பிருந்தாவும் ஏத்துக்கிறாங்க. இதை தாண்டி பிருந்தா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அந்த குப்தா கிட்ட நீ பேசினல, அந்த குப்தாவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்பிராத, அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே புரியாத புதிர் மாதிரி தான் நடந்துப்பாரு, அவரை நல்லவரா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, அவர் கெட்டவரா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற இவங்களுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்க அந்த பெரியவரை காமிக்கிறாங்க. சகானா ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் கதவை திறக்காம இருக்காரு. அதனால ஆளை வச்சு இவங்களுமே கதவெல்லாம் திறந்துடுறாங்க. என்ன ஹஸ்பண்ட் பதிலே சொல்லாம இருக்காருன்ற மாதிரி உள்ள வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் அந்த இடத்துல தற்கொலை பண்ணிருக்காரு. இத பார்த்து இவங்க உடைஞ்சு போயிடுறாங்க. பிரசன்ட்ல இது எல்லாமே உங்களுக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து இவங்களுமே முழிக்கிறாங்க. இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் போல. இவங்களும் இன்ஹேலர்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, இந்த ரோமித்தை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவரை போட்டு அடிச்சாங்கல்ல, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்போ ரோமித் கிட்ட நடந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க, சத்தியமா நான் சொல்லி இது நடக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் மேடம், நீங்க இதை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை தாண்டி மீடியா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு இவங்க கேட்கணும்ல, அதை கேட்கறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு புரியுது, மீடியா கிட்ட சொல்லக்கூடாது அவ்வளவுதானே, நான் சொல்ல மாட்டேன், அதே சமயம் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. நானும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு கிளம்புறாங்க. அந்த பப்ளிக் டிவி இருக்காங்க பாத்தீங்களா, இவரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அந்த ரோமித்தை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வாய்ஸ் டிவியை சேர்ந்தவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ஸ் டிவியில தான் இந்த பிஜாயும் வேலை பார்ப்பாரு. ஏற்கனவே எட்டோட பேரு ராதான்னு வச்சுக்கலாம்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ராதாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது நியூஸை ப்ரொவைட் பண்ணோம், எப்படியாவது மக்களோட பல்ஸை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பிஜாய்க்கும் இவங்களுக்கும் லைட்டா சண்டை மாதிரி ஏற்படுது. இந்த பிஜாயை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ரோமித்தை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாரு போல. நீ எப்ப பாரு ரோமித்தை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்ப, இப்பதானே உனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிஜாயை திட்டிட்டு இருக்காங்க. எல்லா சேனலுக்கும் பில்லர் மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல, இந்த சேனலோட பில்லரா ரோமித் தான் இருந்திருப்பாரு. இப்ப ரோமித் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரேஷ்மியை காட்டுறாங்க. இந்த பிஜயோட ஒய்ஃப் ரேஷ்மியை காட்டுறாங்க. இவங்க காலேஜ்ல ப்ரொஃபசர்னு சொன்ன பாத்தீங்களா, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேலையை ஒழுங்கா பண்ணாம இருக்காங்க. இவங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு போல. இப்ப நம்ம பிருந்தா எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, ராதாவை பார்த்து பேசுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ரோமித் ஆளி எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆபீஸ்ல தான் இவங்களோட பொண்ணு இன்டர்னா வேலை பார்த்திருப்பா, ரோமித்துக்கு கீழே வேலை பார்த்திருப்பா. அதனால பொண்ணை பத்தியும் ரோமித்தை பத்தியும் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், ரோமித் ரொம்ப நல்லவரு, யார் யார்கிட்ட எந்தெந்த லெவல்ல வச்சுக்கணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணுக்கு ரோமித்தை ரொம்ப பிடிக்கும், கிரஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மத்தபடி மத்தவங்க பேசுற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி பிருந்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரோமித்தை காட்டுறாங்க. ரோமித்தை பார்க்கிறதுக்காக கார்கி வராங்க. அவர் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால கிளம்பலாம் நினைக்கிறாங்க. ஆனா அவர் முடிச்சிடுறாரு. உட்காரு, நீ பேச நினைக்கிறத பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கோவம் இருந்தா கூட என்ன திட்டிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே சோகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பண்ண இந்த விஷயத்தினால பொண்ணு கையை கட் பண்ணிட்டா, அதே மாதிரி பையனை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல அடி வாங்கிட்டு வந்திருக்கான், நாங்க லைஃபை எப்படி லீட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் நம்புறேன், மத்தவங்க நம்புவாங்களான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரோமித் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிருந்தாவோட பொண்ணு இந்த இடத்துல இன்டர்னா வேலை பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி வேற ஒரு பொண்ணு இன்டர்னா வேலை பார்த்திருப்பா. அந்த பொண்ணுக்கு சில விஷயம் தெரியும் போல. உங்ககிட்ட நான் பேசணும், பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல நம்ம மீட் பண்ணி பேசலான்ற மாதிரி சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க மூணு பேருமே உட்காந்து இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா, ரோமித் ரொம்ப நல்லவரு, ஆனா உங்க பொண்ணு பழகிட்டு இருக்கால, அந்த பசங்க கொஞ்சம் கூட சரி கிடையாது, எப்ப பாரு ட்ரக் எடுத்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றா. மூணு பசங்க ஒரு பொண்ணு தான் அந்த கேங்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் மோசம் ஆன்டி அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த மூணு பசங்கள்ல சுதீப்னு ஒருத்தன் இருக்கான். அந்த சுதீப்பும் தீதியும் லவ் பண்ற மாதிரிலாம் பழகிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். அதனால அவனை விட்டு விலகிட்டேன்ற மாதிரிலாம் தீதி என்கிட்ட சொன்னான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி, ரோமித்துக்கும் தீதிக்கும் எவ்வளவு நெருக்கம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. தப்பான நெருக்கம்லாம் கிடையாது, ரோமித் சாரை பொறுத்த வரைக்கும் இவளோட கிரஷ்னு சொல்லலாம், மத்தபடி எதுவுமே கிடையாது. ஆனா அந்த மூணு பசங்க ரொம்ப மோசம், எப்ப பாரு ட்ரக் எடுத்துட்டு இருப்பாங்க, எல்லா பொண்ணுங்க கூடயும் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உங்க பொண்ணுக்குமே இதெல்லாம் பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருந்தா, அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதே மாதிரி இந்த பொண்ணு பேசும்போது அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி அந்த பொண்ணை பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறா. இறந்து போயிட்டாதான் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசுவாங்க. அப்ப என் பொண்ணு இறந்தே போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி பிருந்தா கேக்குறாங்க. ஆன்ட்டி, நான் அப்படி சொல்ல நினைக்கல, தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டால, இதை நினைச்சு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க.
இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது சகானா இருக்காங்கல்ல, மேடம் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு உயிரோட தான் இருப்பான்ற மாதிரி ஆறுதலா பேசுறாங்க. இவங்களுமே சகானாக்கு நன்றி சொல்றாங்க. பிருந்தாவை பொறுத்த வரைக்கும் நைட் நேரம் ஒரு ஃபிளைஓவர் கிட்ட வந்தாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோன் கேமராவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரோன் கேமரா மூலியமா பக்கத்துல இருக்க பகுதியெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தானே பாடி கிடைச்சா கிடைக்கும், அதனால தான் இந்த இடத்தெல்லாம் செக் பண்றாங்க போல. இன்னும் எந்தெந்த பகுதியெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்றத பத்தி சகானா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஆனா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்கிற சகானா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா 2வது எபிசோட்லயே ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஃபைல் ஆயிருக்கும், அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நியாயமா இவங்க சீனியரான பிருந்தா கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா இவங்க மறந்துருப்பாங்க. மேடம் அப்ப இந்த மாதிரி நியூஸ் வந்தது, நான் உங்ககிட்ட சொல்லாம மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த பாடியை போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த பாடி யாரோடதுன்றதை கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப பிருந்தாவும் சகானாவும் சேர்ந்த மாதிரி மார்ச்சரிய செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஒருவேளை பொண்ணோட பாடியா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க பார்க்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் உங்க பொண்ணோட பாடியா இருக்காது மேடம், பாருங்கன்ற மாதிரி சகானா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பாடியை பாக்குறாங்க. பார்த்தா இவங்க பொண்ணோட பாடி கிடையாது, வேற ஒரு பொண்ணு தான் இறந்து போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. என் பொண்ணு இல்லன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. என் பொண்ணு அப்ப உயிரோட தான் இருக்கா, என் பொண்ணை நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இங்கதான் சீசன் 1 முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சீசன் 1 வந்து 2 வருஷம் கழிச்சு தான் சீசன் 2 ரிலீஸ் பண்ணாங்க. சீசன் 2ல ஒரு பாதியை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இப்ப சீசன் 2க்குள்ள நம்ம வந்துடலாம். அந்த தீதி இருக்கா பாத்தீங்களா, தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கா. இத பாக்குற அந்த ரோமித்து சிரிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல ஈரின் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. என் பொண்ணை விட்டுன்னு ரோமித்தை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஈரினுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு இவங்களுமே கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இவங்களால பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. இப்ப செகண்ட் சீசன் இவங்க சகானா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு குருவா ஒருத்தர் இருக்காரு, அந்த குருவை பார்த்து பேச போறேன், அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த குருவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இவரையும் நிறைய சீரீஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம், இவர் தான் குருவா இருப்பாரு. இப்ப இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு எல்லாமே என்னோட பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சீசன் 1ல நமக்கு நிறைய விஷயங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாத, என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப சகானா இருக்காங்கல்ல, இந்த கார்கியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கார்கி மேல எதனால இவ்வளவு அக்கறை காட்டுறாங்கன்னு தெரியல. எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி கார்கி சொல்லிட்டாங்க. இப்ப கார்கி இருக்காங்கல்ல, உன்னால எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா, ஏன்னா இதுக்கப்புறம் லைஃபை நான் தானே லீட் பண்ணும், அதுக்காக தான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டு வச்சிடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரோமித்தை நமக்கு காட்டுறாங்க. இவரை பார்க்கிறதுக்காக பிரியான்ற ஒரு பெரிய லாயர் வந்திருக்காங்க. உங்களுக்காக நான் வாதாடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பிரியாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது பொண்ணு எதுனாலும் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவாள்ல, உங்ககிட்ட கடைசியா என்ன ஷேர் பண்ணா டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, அந்த பையன் ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிருக்கான், அதனால இவ விலகி இருக்கா, அதை பத்தி தான் என்கிட்ட பேசினான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே இதே விஷயத்த அந்த ரோமித்தும் சொல்லியிருப்பாரு. பொண்ணு ரிலேஷன்ஷிப் விஷயத்தையே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அவர் நல்லவரா தான் இருப்பாருன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பிரியா இருக்காங்கல்ல, விஷ்ணுவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த விஷ்ணு தான் அந்த ரோமித்தை எப்படியாவது வெளியே எடுன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா ரோமித்தை சீக்கிரம் வெளியே வந்தா பிருந்தா தோத்த மாதிரி ஆயிடும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றாரு. ஆனா அவன் கேஸ் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. திரும்ப திரும்ப அவனை பாக்குறதுக்காக போ, எப்படியாவது அவன் கிட்ட இருந்து கேஸை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த பசங்க எல்லாருமே ஒரு பார்ல இருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே அந்த பசங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் சுதீப்போட அண்ணன் இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்லயே காமிச்சிருப்பாங்க. சுதீப்போட அண்ணன் தான் லாயர்னு சொல்லியிருப்பாரு. என் தம்பிக்காக ஆஜராக போறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்போதைக்கு அவர் அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த அண்ணன் இங்கேயும் பசங்களுக்காக இந்த இடத்துல பேசுறாரு. ஆக்சுவலா இந்த பசங்க எல்லாருக்குமே ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி பப்ல எல்லாம் ட்ரக் தருவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக் எல்லாம் நிறைய எடுப்பாங்க போல. அதே ட்ரக் தான் ரோமித் உடம்புலயும் கலந்திருக்கும். ரோமித் அன்னைக்கு செம்ம போதையில இருந்தார்ல, அதுக்கு காரணம் அந்த ட்ரக்கா தான் இருக்கும். சோ ரோமித்துக்கு உங்கள யாராவது கலந்து தந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க எதுக்கு கலந்து தர போறோம், நாங்களாம் பண்ணலன்ற மாதிரி அந்த பசங்க சொல்றாங்க.
இந்த இடத்துல கொஞ்சம் காரசாரமா விவாதம்லாம் நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லாயர் பேசவே இவங்களுமே அமைதியா கிளம்பிடுறாங்க. ஏன்னா மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணா இவங்களுக்கு லீகலா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ரோமித் உடம்புல ஒரு ட்ரக் கிடைச்சது இல்ல, அது இந்த பப்ல கிடைக்கிற ட்ரக் தான். இந்த பசங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த பசங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் ரோமித்துக்கு கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி குருவை காட்டுறாங்க. அந்த குரு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ரோமித்துக்கு ட்ரக் தரப்பட்டிருக்கு, எப்படி தரப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ட்ரக் தரப்பட்டதுனால ரோமித் தடுமாறி கீழலாம் விழுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளம்பலாம்னு யோசிக்கிறாரு. தீதியோட வீடும் யார வரையும் அங்கதான் இருக்கும். நானும் வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வான்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் குரு தான் விஷுவலைஸ் பண்ணி யோசிக்கிறாரு. செகண்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தீதி கிடையாது. ஆனா அந்த பொண்ணு தீதி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. நைட் நேரம் ஏதோ ஒரு வேலை விஷயமா இவங்க வெளியே போனோம் போல ஹஸ்பண்ட் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது சில பசங்க அந்த வழியா போவாங்க. இவங்க தனியா வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால எல்லை மீறி நடக்கிறதுக்காக கார்ல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த காரை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை இடிச்சிருது. அந்த கார் வேணும்ட்டே இடிக்கல, தெரியாம இவங்க குறுக்க வந்ததுனால இடிச்சிருக்கோம். பிருந்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா. இப்ப செக் பண்றது மூலியமா ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் காரும் ஒய்ஃப் காரும் போயிட்டு இருக்கு. அதாவது ரேஷ்மி பிஜாய்னு இருக்காங்கல்ல, அவங்களோட கார் அந்த வழியா போகுது. இவங்க எதுலயோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்களை லாக் பண்ணி விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வந்து ஒரு நபர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிருந்தாவும் கேக்குறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, என் பைக் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருந்தேன், அந்த பைக் காணாம போயிருச்சு. நான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன், யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இதனால பிருந்தா இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்றதை பாருங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இந்த பிரியாவும் திரும்பி ரோமித்தை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால மாற்று துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. திரும்பி திரும்பி எதுக்காக என்ன பாக்குறதுக்கு வரீங்கன்ற மாதிரி ரோமித் கேக்குறாரு. சார் என்கிட்ட கேச தாங்க, சீக்கிரமே உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். உங்க பொண்ணு பையன்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல, நீங்க பார்க்க தேவையில்லையான்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க. இவருமே வெளியே போலான்னு யோசிக்கிறாரு. சரி என் கேஸை நீங்க விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சைடு பிருந்தாவும் சகானாவும் சேர்ந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஏற்கனவே சகானா இவங்க ரெண்டு பேர் கிட்ட பேசினாங்கல்ல, அப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த டைம் நாங்க வீட்ல இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. உண்மையிலே இவங்க வீட்ல இல்ல, ரோட்ல தான் இருந்திருக்காங்க. இந்த ரோட்ல இருந்திருக்கீங்க, என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவங்களுமே வேற வழி இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் கார்ல வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. நீ எப்ப பாரு ரோமித் கூட நெருக்கமா இருக்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி பிஜாய் சொல்லிட்டாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்லயே தான் இவர் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது குறுக்க அந்த பொண்ணு வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு குறுக்க வந்திருப்பாங்க. ஐயோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டுமே, நம்ம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடணும்ன்ற மாதிரி கிளம்பியிருப்பாங்க. இதை நினைச்சுதான் ரேஷ்மி பயந்திருப்பாங்க. வேற பெருசா எதுவும் இல்ல போல. இந்த சம்பவத்தை நினைச்சுதான் பயந்திருப்பாங்க. அந்த பிரியா வாதாடினதை நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படி வாதாடினவங்க இந்த ரோமித்தை வெளியே எடுத்துடுறாங்க போல. இப்ப ரோமித்தும் மீடியா கிட்ட பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப நைட்டு நேரம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனா காட்டுறாங்க. இன்னும் அந்த கோட்டை போட்டு தான் அவன் சுத்திட்டு இருக்கான். இப்படி அவன் சுத்திட்டு இருக்கிறத எதர்ச்சியா அந்த வழியா வந்த ரோமித்தும் பிரியாவும் கவனிச்சிடுறாங்க. ரோமித்தும் இவன் கோட்டை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இது இவரோட கோட்டு தானே, இந்த கோட்டு எப்படா வாங்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே வாங்கிட்டு இருந்து தான் எடுத்தன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, இவர் போதையான மாதிரி அந்த கார்ல படுத்துட்டு இருந்திருப்பாரு, நான் அப்பதான் எடுத்தேன்னு சொல்றான். இதை தாண்டி வேற கார்ல வந்து ஒருத்தங்க சில விஷயங்களை பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றான். என்ன பண்ணாங்க தெளிவா சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சோ வேணும்ட்டே வேற யாரோ இவரை மாட்ட வச்சிருக்காங்க போல. யாரு என்னன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இதோடயே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நம்ம அடுத்த பார்ட்ல மீதி கதையை பார்க்கலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.